சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம ரேகாவை உள்ள அடைச்சு வச்சதுனால, அவங்க சரியா சாப்பிடாம இருந்ததுனால, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதனால மூர்த்தி இருந்துட்டு ரேகாவை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம சத்யாவுக்கு தெரிய வருது. சத்யா இருந்துட்டு நம்ம முத்து மீனா கிட்ட விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாதடா, ரேகாவை தூக்க இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு சூப்பராக ஒரு பிளானை வந்து போடுறாங்க. ஆம்புலன்ஸில் டாக்டர் கெட்டப்பில் மீனாவும், வாட்பாய் கெட்டப்பில் நம்ம முத்துவும், அதே மாதிரி கூட வந்து நம்ம சத்யாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ரேகா கிட்ட யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு யாரும் இல்லாத போது ரேகாவோட ரூமுக்கு போகிறாங்க. ரேகா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. சத்யா போயிட்டு ஹெல்ப்புறாங்க. ரேகா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சத்யான்னு சொல்லிட்டு ஹப் பண்ணிக்கிறாங்க. ரேகாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மீனாவும் முத்துவும் ஒரு பக்கம் இவங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. மூர்த்தியும் அவங்களுடைய ஆட்களும் வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு தெரியாமல் ரேகாவை எப்படி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.